அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப் வருகிற 2025ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்கிறார். அவர் தனது ஆட்சி நிர்வாகத்தில் இடம்பெறுபவர்களை நியமித்து வருகிறார். இந்த நிலையில் அமெரிக்க நீதித்துறையின் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் நியமிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதாவது சிவில் உரிமைகளுக்கான உதவி அட்டர்னி ஜெனரலாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் வக்கீலான ஹர்மித் கே தில்லானை நியமிக்கிறாராம். இது தொடர்பாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் கூறுவது, அமெரிக்க நீதித்துறையில் சிவில் உரிமைகளுக்கான உதவி அட்டர்னி ஜெனரலாக ஹர்மித் கே தில்லானை பரிந்துரைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டார்மவுத் கல்லூரி, வர்ஜீனியா பல்கலைக்கழக சட்ட பள்ளியில் பட்டம் பெற்றவர். அமெரிக்க 4வது சர்க்கியூட் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தராக பணிபுரிந்தவர். தன் வாழ்க்கை முழுவதும் ஹர்மித் நமது நேசத்திற்குரிய சிவில் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து நிற்கிறார். ஹர்மித் கே தில்லான் நாட்டின் தலைசிறந்த தேர்தல் வழக்கறிஞர்களில் ஒருவர். சட்டப்பூர்வமான வாக்குகளை எண்ணப்படுவதை உறுதி செய்ய போராடுகிறார். ஹர்மித் சீக்கிய மத சமூகத்தின் மரியாதைக்குரிய உறுப்பினர். நமது அரசியலமைப்பு உரிமைகளின் பாதுகாவலராக இருப்பார். நமது சிவில் உரிமைகள் தேர்தல் சட்டங்களை நேர்மையாகவும் உறுதியாகவும் செயல்படுத்துவார் என குறிப்பிட்டிருக்கிறார். ட்ரம்பின் புதிய அமைச்சரவையில் பரிந்துரைக்கப்பட்ட 4வது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் ஹர்மித் தில்லான் ஆவார்.